ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் பாதி பேருக்கு ஏதாவது சொந்த வீடு இருக்கா? ஏன்னா நான் தான் இப்போ சொல்ல போகிற நாட்டில் அடுத்த வீடு அப்படின்னே கிடையாது. எல்லாருக்கும் சொந்த வீடு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுத்து பேசுவோம். ஆனால் அங்கே தண்ணிக்கு பதிலாக வைன் கொடுப்பாங்க. வந்தவங்க போகிற வரைக்கும் ஊற்றிட்டே இருப்பாங்க. இன்னும் அங்கே பொண்ணுங்க விஷயத்துக்கு வந்தால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அழகிகளே. இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், உனக்கு பண்டிகை தான் பண்டிகை அப்படின்னா அந்த நாடு என்ன, அது எங்க இருக்கு? அங்க மக்கள் தண்ணியை விட அதிகமா வைன் ஏன் குடிப்பாங்க? அங்க பொண்ணுங்க ஏன் அவ்வளோ ஸ்பீடு? அங்க விபச்சாரத்தை ஏன் லீகல் பண்ணாங்க? இந்த விஷயங்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொமேனியா நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த நாட்டை ரொமேனியா அல்லது ரொமானியான்னு சொல்லுவாங்க. இது தென்கிழக்கு யூரோப்ல இருக்கு. இது நம்ம நாட்டுக்கு மேற்குல இருக்கு. இந்த நாட்டை சுத்தி யுக்ரைன், போலந்து, ஆஸ்திரியா, செர்பியா, பல்கேரியா, கிரீஸ் மாதிரி நாடுகள் இருக்கு. ஒரு பக்கம் கடல் இருக்கும், மற்ற பக்கங்கள்ல மற்ற நாடுகளோட எல்லை பகிர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்ட தலைநகரம் புகாரெஸ்ட். நாட்ட தேசிய கொடி ரொம்ப சிம்பிளா 3 கலர்ல இருக்கும். இங்க அதிகாரப்பூர்வ மொழியா ரொமேனியன் பேசுவாங்க. நாட்ட மொத்த மக்கள் தொகையில 90% வரைக்கும் ரொமேனியர்களே, மீதி 6.6% ஹங்கேரியர்கள், இன்னும் கொஞ்சம் கம்மியா 2.5% ரோமா இன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க மிலிட்டரி செமி பிரசிடென்ஷியல் ரிப்பப்ளிக் அரசாங்கமா நடக்குது. நாட்ட மொத்த பரப்பளவு 2,38,397 சதுர கிலோமீட்டர். இப்போ இருக்கிற கணக்குப்படி நாட்ட மக்கள் தொகை 1,90,00,000 வரைக்கும் இருக்கு. மக்கள் அடர்த்தியில யூரோப்பியன் யூனியன் முழுக்க 7வது இடத்துல இருக்கு. நாட்ட கரன்சி ரொமானியன் லெய்யூ. இது நம்ம ரூபாயோட ஒப்பிட்டா சுமார் 18 ரூபாய்னு வரும். இங்க உணவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இங்க பிரபல உணவு சர்மலே, இன்னொரு பிரபல உணவு ஜோமாரி. இதை எப்படி செய்வாங்கன்னா, ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி எல்லா மசாலா கலந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி எண்ணெயில ஃப்ரை பண்ணி சிப்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த ஜோமாரி உணவு நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. நவீன ரொமேனியா 19ஆம் நூற்றாண்டு 59ல உருவாச்சு. இதுக்கு 19ஆம் நூற்றாண்டு 66ல அதிகாரப்பூர்வமா ரொமேனியான்னு பேர் வச்சாங்க. ஆனா இது 19ஆம் நூற்றாண்டு 77ல ஒட்டோமன் சாம்ராஜ்யத்திலிருந்து சுதந்திரம் பெற்றுச்சு. ரொமேனியா வளர்ந்து வர்ற நாடு. 2000 ஆண்டு தொடக்கத்துல வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு பிறகு ரொமேனியா பொருளாதாரம் சில சர்வீசஸ் மேல சார்ந்து இருந்துச்சு. இயந்திரங்கள், மின்சாரம், ஏற்றுமதி, ஆட்டோமொபைல், உள்நாட்டு, OMV, பெட்ரோம் மாதிரி கம்பெனிகள் நாட்ட பொருளாதாரத்தை வலுப்படுத்திட்டு வர்றாங்க. ரொமேனியா 2004க்கு பிறகு நேட்டோ உறுப்பு நாடு. அதே மாதிரி 2007 முதல் யூரோப்பியன் யூனியன் உறுப்பினரும் ஆச்சு. யூரோப்பியன் அமைப்புகள்ல வியன்னா, பாரிஸ்க்கு அடுத்து ரொமேனியா தலைநகரம் புகாரெஸ்ட். அதிக மக்கள் தொகை வாழ்ற நகரம். புகாரெஸ்ட்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம், இங்க எல்லா இடத்தை விட வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குது. நாட்ட மக்கள் தொகையில கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க. ரொமேனியா மக்கள் வேலை செய்யறதை விட சொந்தமா பிசினஸ் செய்யறதுக்கு அதிகம் விரும்புவாங்க. நாட்ட தலைநகரம் புகாரெஸ்ட்ல இருக்கிற பார்லமெண்ட் பாலஸ் உலகத்திலேயே அதிக எடை கொண்ட கட்டிடம். இதோட எடை 4.10 மில்லியன் டன். பென்டகனுக்கு அடுத்து 2வது பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கட்டிடமும் இதுதான். அதனால இது உலகத்துல 2வது பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கட்டிடமா இருக்கு. இந்த ரொமேனியா நாடு நம்ம நாட்ட உத்தரப்பிரதேசத்தை விட சின்னதுதான். ஆனா யூரோப்லேயே அதிக சக்தி வாய்ந்த நாடுகள்ல ஒன்னு. நாட்ட தலைநகரம் புகாரெஸ்ட் அப்படின்னு லிட்டில் பாரிஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த நகரத்தை 19ஆம் நூற்றாண்டு 35ல பாரிஸ் மாடலா கட்டினாங்க. ரொமேனியா ரொம்ப அழகான நாடு. இங்க மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள்னு சொல்லணும். மக்கள் தொகை கம்மியா இருக்கிற எல்லா நாடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு ரொமேனியா ஒரு உதாரணம். இந்த நாட்டுல பேய்கள் இருக்குன்னு இங்க மக்கள் ரொம்ப நம்புறாங்க. அதனால பேய் கதை சொல்லி பயமுறுத்துறவங்க நாட்டுல ரொம்ப பேர் இருக்காங்க. இவங்க பிளாக் மேஜிக் செய்யறவங்களும் ரொம்ப பேர். நாட்ட தலைநகரம் புகாரெஸ்ட்ல அழகான லைப்ரரி இருக்கு. இது 2015ல ஓபன் பண்ணாங்க.
இங்க வந்தவங்க யாராவது ஒரு புக் கூட வாங்காம திரும்ப போக மாட்டாங்க. நாட்டு அதிகாரப்பூர்வ மொழி ரொமேனியன். இந்த மொழியை ரொமேனியாவோட மோல்டோவா நாட்டிலையும் பேசுவாங்க. ரொமேனியால அடுத்த வீட்டுல தங்குற பழக்கம் யாருக்கும் இல்ல. ஆமா, இங்க 97% பேருக்கு சொந்த வீடு இருக்கு. யாரும் அடுத்த வீட்டுக்கு தங்க வேண்டிய அவசியம் இல்ல. வெறும் 3% பேர் மட்டும் அடுத்த வீட்டுல தங்குறாங்க. அதுவும் மத்த நாடுகள்ல இருந்து வந்தவங்க மட்டும். ஒருவேளை ஆபீஸ் வேலைக்கு வெளியே போனா கம்பெனி அகாமடேஷன் கொடுக்கும். அவ்வளோதான். நாட்டுல அடுத்த வீடு கான்செப்டே இல்ல. இந்த நாட்டில் லேடிஸ் ஃபெஸ்டிவல், ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் மாதிரி பல பண்டிகை பெண்கள் மரியாதைக்காக நடக்குது. அதே மாதிரி பல பண்டிகைகள் இங்க சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இன்னும் ரொமேனியர்கள் நல்ல மியூசிக் லவர்ஸ்னு சொல்லணும். அதனால நாட்டு கிராமங்கள்ல எப்பவும் மியூசிக் கேட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க கிராம இளைஞர்கள் அதிகமா ஃபோக் மியூசிக் வாசிப்பாங்க. ஏற்கனவே ரொமேனியா சின்ன நாடு தான், ஆனா மது குடிக்கிறதுல இங்க மக்கள் முன்னாடி இருப்பாங்க. இங்க மக்கள் தங்கள் அதிதிகளுக்கும் வைனோட தான் வரவேற்பு சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல வீட்டுக்கு யாராவது வந்தா தண்ணி கொடுப்போம், இவங்க வைன் கொடுப்பாங்க. அதனால யூரோப்பியர்கள்ல அதிகம் ஆல்கஹால் குடிக்கிற நாடுகள்ல இது 5வது இடத்துல இருக்கு. ரொமேனியா பொண்ணுங்க கிழக்கு யூரோப்பியன் அழகுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ரொம்ப பேர் ரொமேனியர்களோட கூந்தல் பல கலர்ல இருக்கும். நாட்ட சூரிய ஒளி காலநிலை காரணமா இவங்க தோல் பொன் நிறமா இருக்கும். ரொமேனியன் பொண்ணுங்களோட ரிலேஷன் நினைச்சதை விட ட்ரெடிஷனலா இருக்கும். ஆரம்பத்துல ரிலேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த நாட்டை பொண்ணுங்களோட பிடிக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கும். இங்க பொண்ணுங்களோட பழக்கம் எவ்வளோ லேட்டா ஆனாலும் செக்ஸ் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த நாட்டுல விபச்சாரமும் கிரைம் இல்ல. ஆனா எங்க வேணாலும் செய்தா கடுமையான நடவடிக்கை தப்பாது. இங்க சுமார் 257 அடி நீளம் இருக்கிற உலகத்திலேயே அதிக உயரமான மரச்சர்ச்சை நாம இந்த நாட்டுல பார்க்கலாம். உலகத்துல எங்கேயும் இல்லாத மாதிரி இங்க சுடுகாடுகள் கூட கலர்ஃபுல்லா இருக்கும். இங்க சமாதிகளை ரொம்ப அழகா கட்டுவாங்க. புதுசா யாராவது பார்த்தா இது சுடுகாடா இல்ல வேற பார்க்கான்னு தோணும். ரொமேனியன் கிராமமான கிளின்செனி நெவ்யாலோல சுமார் 200 பேர் தங்களை நாட்டக்கொடியோட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் உருவாக்குனாங்க. இதுவரைக்கும் செய்த அதி பெரிய கொடியா இதை செய்தாங்க. இந்த கொடி 340 மீட்டர் நீளம். இத நாட்ட தலைநகரம் புகாரெஸ்ட்க்கு தெற்குல இருக்கிற ஏர்ஃபீல்ட்ல 7 ஏக்கர்ல செஞ்சாங்க. டிரான்ஸ்ஃபேகரேஷன் உலகத்திலேயே பெஸ்ட் ரோட்னு சொல்லுவாங்க. இந்த ரோட ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸோட கட்டினாங்க. அதனால இந்த ரோட ரொம்ப நல்லா இருக்கும். மலைகள நடுவுல இவ்ளோ நல்ல ரோடு, அதுலயும் பயணத்துக்கு எந்த இடையூறும் இல்லாம செய்தாங்க. இந்த நாட்டுல இருக்கிற ஆஸ்ட்ரா மியூசியம் ஆஃப் ட்ரெடிஷனல் ஃபோக் சிவிலைசேஷன் ரொமேனியால அதிக முக்கியமான எத்னோகிராஃபிக் அமைப்பு. ட்ரெடிஷனல் ஜானபத நாகரிக ஆஸ்ட்ரா மியூசியம் 97 ஹெக்டேர்ல பரவி இருக்கு. இங்க ரொம்ப டூரிஸ்ட்ஸ் வருவாங்க. இங்க 300 பழங்கால வீடுகள் இருக்கு. பழைய காலத்துல ரொமேனியா மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு இங்க தெரிஞ்சுக்கலாம். ரொமேனியா ரயில்வே நெட்வொர்க் ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவுல விரிஞ்சிருக்கு. இங்க மொத்த ட்ராக் நீளம் 2299 கிலோமீட்டர். இது யூரோப்புல 4வது பெரிய ரயில்வே நெட்வொர்க். 19ஆம் நூற்றாண்டு 76ல கனடாவுல மான்ட்ரியல் ஒலிம்பிக் போட்டிகள்ல தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக முதல் 10 பதக்கங்கள் ரொமேனியன் ஜிம்னாஸ்ட் நாடியாக்கு கிடைச்சது. அதே மாதிரி உலகத்துல அதிகமா ப்ரவுன் பியர்ஸ் கூட இந்த நாட்டுல தான் இருக்கு. இங்க சுமார் 6000 ப்ரவுன் பியர்ஸ் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொமேனியா நாட்டை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களில் எத்தனை பேர் ரொமேனியாக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.